தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் திட்டம் உள்ளதா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கோவில் நன்கொடை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் உள்ள 38,000 கோவில்களில் பெரும்பாலான கோவில்களுக்கு இன்னும் அறங்காவலர்களை நியமிக்காத நிலையில் மறைமுகமாக கோவில் நிதியில் முறைகேடுகள் செய்யப்படுவதாக ஆலயம் காப்போம் பவுண்டேஷன் சார்பாக தொடரப்பட்ட பொதுநல மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்காக வந்தது. நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பாக இந்த விசாரணையானது நடைபெற்றது. அப்போது நீதிபதி சூரியகாந்த் தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு வரும் உண்டியல் காசு உள்ளிட்ட நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் முறைப்படுத்தப்பட்ட திட்டம் உள்ளதா என்று நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளதாகவும் அவற்றுக்கு வரக்கூடிய நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது, அந்த நிதி போன்ற இடங்களில் சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், ஆனால் அந்த நிதியில் உயரக கார்கள் வாங்குவது மற்றும் சொகுசு காரியங்களுக்காக அரசு பயன்படுத்தினால் தவறு என்று உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இந்து சமய தரப்புக்கு நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது தற்போது வரை எழுப்பப்பட்டு வருகிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.